நோன்பு பெருநாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. இலங்கை வாழ் முஸ்லிம்கள் புனித ரமலான் பண்டிகையை இன்று கொண்டாடுகின்றனர். ஹிஜ்ரி 1446 ஷவ்வால் மாதத்தின் தலைப்பிறை நேற்று மாலை தென்பட்டுள்ளது. இதற்கமைய ஒரு மாத நோன்பு முடிவடைந்ததை தொடர்ந்து தலைப்பிறை தரிசனத்துடன் முஸ்லிம்கள் ஈதுல் ஃபித் புனித ரமலான் பண்டிகையை இன்று கொண்டாடுகின்றனர். இதேவேளை ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த விடுமுறை நாளுக்கான கல்வி நடவடிக்கைகள் மற்றொரு திகதியில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ரமலான் மாத நோன்பு உலக ஆசைகளிலிருந்து தூரமாகி அர்ப்பணிப்பு மற்றும் எளிமையுடனான முன்மாதிரி நடைமுறையை நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றது. உலகெங்கிலும் பசியால் வாடும் மக்களுக்கு தான தர்மம் செய்யவும் உள்ளத்தை கட்டுப்படுத்தும் திறனை வளர்த்து கொள்ளவும் இந்த மாதம் ஒரு சிறந்த வாய்ப்பாக முஸ்லிம்கள் கருதுகின்றனர். இன்று நாடளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று காலை நோன்பு பெருநாள் விசேட தொழுகை இடம்பெற்றது. இதேவேளை கொழும்பு காளிமுகத்திடலிலும் இன்று காலை ஒன்று கூடிய முஸ்லிம்கள் விசேட தொழுகையில் ஈடுபட்டனர். وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر. The Layman Association of Sri Lanka has worked tirelessly for the past 3 weeks in order to make sure that everything was arranged smooth for the betterment of Allahu Akbar Allahu Akbar La ilaha illa Rabbil Alameen Ar-Rahmanir Rahim Allahu Akbar. யாழ்ப்பாணத்தில் நோன்பு பெருநாள் திடல் தொழுகை ஒஸ்மானியா கல்லூரி ஜின்னா மைதானத்தில் நடைபெற்றது. الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم اللهم صل على حسابهم الله أكبر سبحان ربي العظيم سبحان ربي العظيم سبحان ربي العظيم سبحان ربي العظيم سمع الله لمن حمده ربنا ولك الحمد حمدا كثيرا. அம்பாறை மாவட்டத்தின் நெற்பிட்டி முனை, கல்முனை, சம்மாந்துறை, நிந்தவூர், அக்கரைப்பற்று, பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் பெருநாள் தொழுகைகள் பரவலாக இடம்பெற்றன. அந்த யூதர்கள் அவர்கள் ரமலான் வந்துவிட்டால் முஸ்லிம்களை சீண்டாமல் முஸ்லிம்களுடைய இரத்தத்தை குடிக்காமல் அவர்களால் இருக்க முடிவதில்லை. அந்த அடிப்படையில் இந்த ரமலானிலும் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக பள்ளிவாசல்களிலும் கடற்கரைகளிலும் ரிசோர்ட்டுகளிலும் இன்னும் பல இடங்களிலும் நோன்புகள் திறந்து கொண்டிருந்த நேரத்தில் அங்குள்ள மக்கள் அகதி முகாம்கள் இல்லாமல் அங்குமிங்கும் அலைந்து திரிந்தார்கள். சஹர் செய்வதற்கு இடம் இல்லாமல், சஹர் செய்வதற்கு உணவில்லாமல் நோன்பு பிடித்தார்கள்.
நோன்பு திறப்பதற்கு ஒன்றுமில்லாமல் நோன்பு திறந்தார்கள். இன்றும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் தான் இதற்கு ஒரு முடிவு வரும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. சர்வதேசம் வெறுமனே அறிக்கைகளோடு நின்று கொள்கிறது. அவர்களுக்கு இடையில் உள்ள இந்த ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு கோபி ஒன்றும் போன் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் பொது விளையாட்டு மைதானத்திலும் இன்று காலை விசேட திடல் தொழுகை இடம்பெற்றது. نستعينه ونستغفره ونعوذ بالله من இந்த உரையிலே நமது பிள்ளைகளை நாங்கள் சரியாக பராமரிப்போம் என்ற தலைப்பில் இதேவேளை மட்டக்களப்பிலும் இன்று பெருநாள் விசேட தொழுகை நடைபெற்றது. வவுனியா பட்டாணிச்சூர் பெரிய பள்ளிவாசலில் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. Allah